வணக்கம். காரைமுரசு செய்திகள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் நீதிமன்றம், மருத்துவக் கல்லூரி மற்றும் கோயில்களுக்கு அருகில் மதுபான கடைகளுக்கு கலால்துறை அனுமதி தந்திருப்பது அரசு மீது பொதுமக்களுக்கு அவநம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் தோமாஸ் அருள் வீதியில் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் உள்ளது. இந்த நீதிமன்றத்துக்கு அருகில் 2 அம்மன் கோயில்கள் உள்ளன. இக்கோயில்களுக்கு நடுவில் மதுபான கடை ஒன்றுக்கு கலால்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்த மதுபான கடைக்கு கோயிலுக்கு வரும் பக்தர்களும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பொதுமக்களின் இந்த எதிர்ப்பை மீறி புதுச்சேரி அரசு கலால்துறையானது பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் அருணாசலம் என்பவருக்கு மதுபான கடை அனுமதியை வழங்கியுள்ளது. மேலும் கோயில்களுக்கு வரும் பக்தர்கள், நீதிமன்றத்துக்கு வரும் பொதுமக்களுக்கு இந்த மதுபான கடை பெரும் இடையூறாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து அரசுக்கும் புகார்கள் சென்றுள்ளன. இந்த நிலையில் இந்த மதுபான கடையை இயங்கும் விடுதியை திறக்க புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து சென்றதால் அரசின் மீது பொதுமக்கள் நடுவே அவநம்பிக்கை உருவாகியிருக்கிறது. கல்வி மையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகில் மதுபான கடைகளுக்கு அனுமதி இல்லை என்று புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. எனினும் காரைக்கால் மாவட்டத்தில் கோயில்கள், பள்ளிகள், மருத்துவக் கல்லூரி அருகில் அரசு மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு பொதுமக்கள் குறிப்பிட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் புகாரினை அளித்தது. நிலத்தடி நீர் சுற்றுச்சூழலுக்கு ஊறு விளைவிக்கும் மதுபான ஆலைகளுக்கு அனுமதி இல்லை என்பதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கெடுபிடி காட்டி வருகிறார். இருந்தபோதும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி நீதிமன்றம், மருத்துவக் கல்லூரி, கோயில்களுக்கு நடுவில் மதுபான கடைகளுக்கு கலால்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீது பொதுமக்களுக்கு பெரும் அவநம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது. காரைமுரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.